பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் வியாபாரிகள் மற்றும் அன்றாட பணிகளுக்கு செல்பவர்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் என்றும் பொருளாதார நிபுணர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அவருடன் செய்தியாளர் முத்து நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சார் வணக்கம். இப்போ கடந்த ஒரு வாரத்திலே 2 முறை இந்த பெட்ரோல் டீசலுடைய விலை என்பது உயர்ந்து விட்டது. இது காரணம் என்ன? 3 மாத காலமாக கடுமையான ஒரு போர் சூழல் நடந்து கொண்டிருக்கு. அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் எல்லாம் தடைப்பட்டிருக்கு. அங்கேருந்து வரக்கூடிய பெட்ரோல் டீசல் போன்ற பொருட்களுக்கு தடை ஏற்பட்டிருக்கு, சப்ளை பிளாக்கேஜ் ஏற்பட்டிருக்கு. இதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய நாட்டில் பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு இல்லாமல் 3 மாதங்கள் நம்ம அந்த பெட்ரோல் டீசல் கிடைத்ததே பெரிய விஷயம். ஏன்னா அண்டை நாடுகள் இப்போ பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள் போன்ற நாடுகள்லாம் பார்க்கும்போது பல நாடுகள் கடுமையான பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு நிலவியது. அது மட்டும் இல்லாமல் விலை தாறுமாறாக உயர்ந்ததையும் பார்த்தா அவர்களுக்கு விலை கொடுத்தாலும் பெட்ரோல் டீசல் கிடைப்பது அரிதாகிவிட்டது. நம்ம பங்களாதேஷுக்கு டீசல்லாம் கொடுத்து உதவின காலகட்டம்லாம் இருந்தது. இந்த ஹார்மோஸ் நீர்வழி பாதையுடைய ஏற்பட்டுள்ள தடங்கள் இது எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது இந்த விலை உயர்வு அப்படிங்கிறது மிக மிக அத்தியாவசியமானது. அதை விட்டு வேறு வழி இல்லை, வேறு ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா நமக்கு ஃபியூவல் கிடைத்து கொண்டிருக்கு. பட் முன்னாடி கிடைத்து கொண்டிருந்த அந்த டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விலை குறைவான பெட்ரோல் இப்போ கிடைக்க மாட்டேங்குது. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் உயர்ந்ததுனால நமக்கு அந்த டிஸ்கவுண்டட் ஆயில் அப்படிங்கிறது கிடைக்கிறதில்ல, பட் கிடைத்து கொண்டிருக்கு. அதுவே பெரிய விஷயம். அதனால் நம்மளுடைய நாட்டின் நிர்வாகம், நம்மளுடைய அந்த ஆட்சி அப்படிங்கிறது அரசாங்கத்துடைய அந்த எஃபர்ட்ஸ்னால நமக்கு தடையில்லா எரிபொருள் அப்படிங்கிறது கிடைத்து கொண்டிருக்கு. எல்பிஜியில் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருந்து அதுவும் ஓரளவுக்கு சீர் செய்யப்பட்டு விட்டது. அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம இந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணதே பெரிய விஷயம். பொருளாதார ரீதியாக பாதிப்புகள்னா என்னென்ன இருக்கும்? அதே போல் இந்த விலைவாசிகள் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கட்டாயம் இருக்கும். ஏன்னா எப்பொழுதுமே ஒரு பொருளாதாரத்துடைய இயக்கம் அப்படிங்கிறது எரிபொருள் தான், பெட்ரோல் டீசல் தான் பொருளாதாரத்தை இயக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள். ஒரு சாதாரண ஒரு வண்டியில் போய் அவர் பொருட்களை விற்று அன்றாட பிழைப்பு நடத்துபவருக்கு இது மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும். விலையேற்றம் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் அடுத்த ஒரு 3-5 ரூபாய் உயரும் போது அதனுடைய தாக்கம் நேரடியாக பொருளாதாரத்தில் இன்ஃப்ளேஷன் மூலமாக தெரியும். அது பொருளாதாரம், அந்த ஜிடிபின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளாதார குறியீட்டில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால் இது ஒரு செயின் ரியாக்ஷன் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் ரூபாயோட மதிப்பு இன்னும் ஃபர்தராக விழுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. இது போன்ற அந்த எக்ஸ்டர்னல் ஷாக்ஸ், பிரைஸ் ஷாக்ஸ் வரும்போது அது தவிர்க்க முடியாத விஷயம். அது மக்களிடத்தில் ஒரு கட்டத்திற்கு போய் அவர்கள் தலையில் சுமத்தப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படிதான் நடந்திருக்கு. ஏன்னா ட்ரம்ப்புடைய கமெண்ட்ஸும் ரொம்ப மிக்சடாக தான் இருக்குது. இப்போ கடந்த 2 நாளாக க்ரூட் ஆயிலுடைய பிரைசஸ் ஓரளவுக்கு தணிந்திருக்கு. அது முக்கியமான காரணம் ட்ரம்ப் திருப்பியும் பீஸ் டீலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். பட் அவருடைய பேச்சுக்கு ஒரு நம்பகத்தன்மை இல்லை. ஏன்னா ஒரே நாளில் பல்வேறு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறதுனால ஒரு தெளிவற்ற பாதை, தெளிவற்ற சூழல் தான் இப்போ காணப்படுகிறது. அதனால் இந்த போர் முடிவுக்கு இந்த சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போர் நிறுத்தம் முழுவதுமாக வந்தால் மட்டும்தான் திருப்பி அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த சப்ளை பாட்டில் நெக்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும். அதுவரை நமக்கு இந்த பெயின் அப்படிங்கிறது இருந்து கொண்டு இருக்கும். நிச்சயமாக தொடர்ச்சியாக இந்த பெட்ரோல் டீசலுடைய விலை உயர்வின் காரணமாக பொருளாதார ரீதியாக பிரச்சனை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் விலைவாசியும் உயர்வதற்காகவும் குறிப்பாக சாமானிய மக்கள், அதாவது அன்றாட பணியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கும் என்றும் அவர் தரப்பில் தெரிவித்திருக்கிறார். மேலும் உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஜெயாபல செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பத்மநாபருடன் செய்தியாளர் முத்துக்குமார்.